ஆண்டவர் நம்மோடு கூட ஒரு சில வார்த்தைகளை பேச போகிறார். நிச்சயமா உங்க கூட பேசுவாருன்னு நான் விசுவாசிக்கிறேன். அப்படியே நம்ம கொஞ்சம் கண்களை மூடுவோம், செபிக்க போறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம்பா, துதிக்கிறோம்பா. ஒரு பலன் இறங்கி வருவதாக, இயேசுவின் நாமத்தினால ஒரு பலன் இறங்கி வரட்டும் சுவாமி. ஆண்டவரே, வார்த்தையின் பகுதியில ஒரு வல்லமை இறங்கணும் சுவாமி. ஆண்டவரே, எங்களை நீர் மறைப்பீராக. உம்முடைய கர்த்தருடைய வல்லமை இந்த இடத்துல இறங்கணும்பா. வார்த்தையில் நம்முடைய வல்லமை இறங்கணும் ஆண்டவரே. இந்த வார்த்தை இருதயத்தின் காயத்தை கற்றுகிறதாய், இருதயத்தின் காயத்தை ஆற்றுகிறதாய், தேற்றுகிறதாய் இருக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. உம்முடைய பலத்த கரம் இறங்கட்டும், உம்முடைய வல்லமுள்ள கரம் இறங்கட்டும், ஒரு பரிசுத்த வல்லமை இறங்கட்டும். இப்பொழுதே கர்த்தருடைய பிரசன்னம் உங்களை தொடுவதாக, இப்பொழுதே உங்களை தொடுவதாக. கர்த்தர் உங்களை தொடுகிறார். இந்த வேளையில கர்த்தர் உங்களை தொடுகிறார், உங்களை நிரப்புறாரு. வார்த்தையின் பகுதியில கர்த்தர் உங்களை அபிஷேகம் பண்ணி வார்த்தையை தர போகிறார். வார்த்தையினால உங்களை திருப்தியாக்கி நடத்த போகிறார். ஓ, வார்த்தையாகிய மன்னாவை உங்களை கொடுத்து உங்களை திருப்தியாக்கி உங்களை பலப்படுத்தி, ஓ, உங்களுடைய துக்கங்களை மாற்ற போகிறார், உங்க கண்ணீரை மாற்ற போகிறார், உங்க கவலைகளை மாற்ற போகிறார். ஒரு தேவ பலன் இறங்கி வருவதாக. ஆண்டவரே, இந்த மாலை ஆராதனையை நீ பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கப்பா. அடியானை மறைத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. உம்முடைய நாவாய் மாறட்டும்பா. நீங்க இருதயத்துல அவங்களுடைய இருதயத்துக்கு ஏற்ற வார்த்தைகளை பேசுங்க ஆண்டவரே. எங்களை சீர்படுத்தும், பலப்படுத்தும், பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். முதலாவது, இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து ஆண்டவருக்கு நான் என்னுடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரெண்டாவது, இப்படி ஒரு சொந்தங்களை ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமா, ஒரு நல்ல அம்மாவை கொடுத்திருக்கிறார். இன்னொன்னு அப்பாவை பார்க்கல, கர்த்தருக்கு சித்தமானால் கண்டிப்பா பார்ப்பேன். அல்லேலூயா. நல்ல எனக்கு ஒரு தோழரையும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இன்னும் என்னை ஆண்டவர் மோட்டிவேஷன் பண்ணி ஊழியத்துல இன்னும் அந்த பாதையில போகிறதுக்கு கர்த்தர் பலன் கொடுப்பாருன்னு விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. ஆமா, நீங்க உங்களுடைய ஜெபங்களில ஒரு 5 நிமிஷம் எங்களுடைய ஊழியத்துக்காகவும் எங்களுக்காகவும் கர்த்தர் உங்களுக்கு நினைவுபடுத்தினார்னா ஜெபிச்சுக்கங்க. அல்லேலூயா. வார்த்தைக்கு நேராய் கடந்து போவோம். யோசுவா புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசி. யோசுவா புஸ்தகம். யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்றார். யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள். நம்மளை பரிசுத்தம் பண்ணிக்கிறோமா? ஸ்தோத்திரம். டெய்லியும் சுத்திகரிக்கிறோமா? டெய்லியும் ஆண்டுடைய சமூகத்துல முழங்கால் போட்டு போகும்போது அவருடைய ரத்தத்தினால என்னை கழுவுங்கப்பா, என்னை சுத்திகரிங்கப்பா அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டுடைய சமூகத்துல நிக்கிறோமா? என்ன பாஸ்டர் திடீர்னு இப்படி எல்லாம் கேள்வி கேட்குறீங்க? ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஏன்னா பரிசுத்தம் பண்ணி கொண்டா ஆண்டவர் அற்புதத்தை செய்வார். ஆமா, இப்போ என்னன்னா, நீங்க இந்த அதிகாரத்தை ஃபுல்லா வாசிச்சுட்டு வந்தீங்கன்னா, அந்த ஆதியாகமும், யாத்திராகமும், லேவியாகமும், எண்ணாகமும், உபாகமும், இந்த புத்தகங்கள் அப்படியே வாசிச்சுட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மோசே தான் இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்துவார். இப்போ மோசேக்கு அடுத்தது அவருடைய ஸ்தானத்துக்கு ஒருத்தரை கொண்டு வரணும். அப்போ ஒருத்தரை கொண்டு வரணும்னா ஆண்டவர் யாரை செலக்ட் பண்றாருன்னா யோசுவாவை செலக்ட் பண்றாரு. ஏன்னா யோசுவா மோசேக்கு கீழே அப்படியே அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படுகிற ஒரு மனுஷன். அல்லேலூயா. ஆமா, அவரோடு கூட அப்படியே இருந்த மனுஷன். இப்ப அவர்கிட்ட இருந்த பெரிய பொறுப்பை இப்ப யாரு கிட்ட வருதுன்னா யோசுவா கிட்ட வருது. இப்ப ஆண்டவர் யோசுவா கிட்ட பேசுறாரு, இப்பா நீ ஜனங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ள அதாவது நீ பரிசுத்தம் பண்ண சொல்லு. நாளைக்கு உங்க நடுவுல என்ன செய்ய போற?
அற்புதத்தை செய்ய போகிறேன். இப்ப ஒரு பெரிய பொறுப்பு கொடுக்கிற ஆண்டவர் சாதாரணமா கொடுக்க மாட்டாரு. ஒரு ஊழிய அழைப்பு கொடுக்கிற ஆண்டவர் சாதாரணமா கொடுக்க மாட்டாரு. நம்மளை பேச சொல்லி அழைக்கிற ஆண்டவர் சாதாரணமா அழைக்க மாட்டாரு. ஏன்னா நம்மளை அழைத்திருக்கிற ஆண்டவர் அவர் பெரியவர். நம்மளுடைய எல்லாவற்றையும் அவர் ப்ரீபெய்டா பிளான் போட்டு வச்சிருப்பாரு. அல்லேலூயா. நீங்க என்ன செய்யணும், ஏது செய்யணும், எப்படி நடக்கணும், எப்படி பார்க்கணும், நீங்க விலகி போனா கூட உங்களை விட மாட்டாரு. இப்ப என்னன்னா, மோசேயுடைய ஸ்தானத்துல யோசுவாவை நிறுத்தணும், ஜனங்க ஏத்துக்கணும், ஜனங்களை அவரை பார்த்து என்ன பண்ணணும். ஏன்னா மோசே பெரிய அற்புதங்களை செஞ்சிருக்கிறாரு. 10 விக்கிரக தெய்வங்களை என்ன பண்ணிருக்கிற, எகிப்தின் தெய்வங்களை சங்காரம் பண்ணி இருக்கிறார் ஆண்டவரை கொண்டு. அப்போ அவங்க நடுவுல பெரிய அற்புதங்களை செஞ்சிரு. செங்கடலையே 2ஆ பிளந்திருக்கிறாரு. வானத்தின் மன்னாவனால இவங்களை போஷிச்சு ஆண்டவர் போஷிச்சு இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம இவங்க தாகமா இருக்கிற டைம்ல ஆண்டவர் மாறாவின் நீரை மதுரமா மாற்றினாரு. மாத்தினாரா இல்லையா? மாத்தினாரா? கொஞ்சம் கூட மாட நீங்களும் வந்தா நல்லா இருக்கும். அல்லேலூயா. ஆமா, ஏன்னா மாத்தினாரு. இப்ப இவ்வளவு பெரிய காரியம் செய்த அந்த மனுஷருடைய ஸ்தானத்துக்கு இன்னொருத்தரை ஏற்படுத்தணும்னா அந்த பார்வை நமக்கு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. கொஞ்சம் அந்த விஷயத்துல கொஞ்சம் கூட இவர் அதுக்கு ஆப்டா இல்லைன்னா நம்ம ஜனங்க என்ன பண்றாங்க, மதிக்க மாட்டாங்க. இப்போ பாஸ்டரே வச்சுக்கோங்களேன், ஒரு பாஸ்டர் நல்லா வல்லமையா பயன்படுறாரு, ஒரு பாஸ்டர் வல்லமையா பயன்படலன்னா அந்த ஜனங்க அவர்கிட்ட போவாங்களா? ஆனா அப்படி இல்லைங்க, ஆண்டவர் அப்படி இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் ஒவ்வொரு வரங்களையும் ஒவ்வொரு தாளுந்துகளையும் ஒவ்வொரு அவர் அபிஷேகத்தையும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. இப்ப இந்த ஜனங்களை பரிசுத்தம் பண்ணி சொல்றாரு. என்னன்னா இப்ப இவங்க நடுவுல அற்புதங்களை செய்ய போறாரு. இப்போ ஆண்டவர், அதாவது ஆண்டவர் எப்படின்னா, இப்ப யோசுவாவை அவங்க முன்னாடி அவர் மிகைப்படுத்தி காட்ட போகிறார். அல்லேலூயா. அதுக்குதான் என்ன சொல்றாரு, நீங்க உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்க, நாளைக்கு உங்க நடுவுல அற்புதங்களை செய்ய போறார். இப்ப என்னன்னா, இப்ப இவங்களை பரிசுத்தம் பண்ணி கொண்டு யோர்தானுக்கு போனோம். யோர்தான்ல போனவொடனே யோர்தான் கரை புரண்டு ஓடுது. அதாவது தண்ணி நல்லா நிரம்பி வெள்ளம் போற அந்த சூழ்நிலை நல்லா கரை புரண்டு ஓடுது. இந்த கரை புரண்டு ஓடுகிற யோர்தான்ல பெட்டிய சுமக்கிற ஆசாரியர்களுடைய கால் பட்ட உடனே அது அப்படியே குவியலா நிக்குதான். எப்படி குவியலா நிக்குதான். அப்போ ஆண்டவர் நம்மளை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். உங்க காலு பட்ட இடத்துல கரை புரண்டு ஓடுற பிரச்சனை அப்படியே குவியலாய் நிற்கும்படி செய்வார். அல்லேலூயா. உங்களுக்கு விசுவாசம் இருந்தா கரங்களை தட்டி நன்றி சொல்லுங்க. ஏன்னா ஆண்டவர் உங்க கூட பேசுறாரு. அல்லேலூயா. ஏன்னா நீங்க போற இடத்துல கர்த்தரோடு கூட போகும்போது அந்த கரை புரண்டு ஓடுகிற யோர்தானை குவியலாய் நிற்க வைக்கிற தேவன் நம்முடைய தெய்வம். அல்லேலூயா. இப்போ உங்க பிரச்சனைகளை மாற்ற அவர் வல்லவர். இப்ப என்னன்னா, யோசுவாவை அந்த ஜனங்களுக்கு என்ன பண்றாருன்னா மிகைப்படுத்தி காட்டினார். இப்ப அதுக்கப்புறம் தான் எங்க போறாங்கன்னா எரிகோவுக்கு போறாங்க. எரிகோவில் என்ன பண்ணோம், 7 தரம் சுத்தி வரணும். 7 தரம் சுத்தி வரும்போது 7வது நாள் 7 தரம் சுத்தி வரும்போது பெரிய அலங்கங்களை கர்த்தர் இடித்து போட்டார். அல்லேலூயா. நம்ம குடும்பத்துக்கு விரோதமா எப்படிப்பட்ட அலங்கங்கள் இருக்குமானால் இன்னைக்கு நீங்க துதிக்க போற துதியில கர்த்தர் அலங்கத்தை இடிக்க போகிறார். நிச்சயமா இன்னைக்கு இடியும், நிச்சயமா இன்னைக்கு இடியும். உனக்கு விரோதமா இருக்கிற அலங்கம் இன்னைக்கு இடியும். கர்த்தர் அவைகளை இடிப்பார். அது எல்லாவற்றையும் தரமட்டமாக்கி போடுவார். அப்ப பரிசுத்தம் பண்ணிக்கணும். இப்ப பரிசுத்தம் பண்ணிக்கணும்னா நமக்கு எதெல்லாம் பரிசுத்தம் வேணும், எந்தெந்த காரியத்துல நமக்கு பரிசுத்தம் வேணும் அப்படின்னு சொல்லி 5 காரியங்கள் இருக்குது. ஆனா அதுல ஆண்டவருடைய சித்தம் எத்தனை பேச முடியுமோ உங்களுக்கு அதை பேசிட்டு அப்படியே உங்களை நான் ஆராதனைக்குள்ள நடத்த விரும்புகிறேன். கர்த்தர் உங்களை நடத்துவார், நிரப்புவார்னு விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. ஆமா. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா ரோமர் 12:1 உங்கள் சரீரங்களை ஜீவ பலியாக என்ன பண்ணோம், உங்களை. இப்போ என்னன்னா அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியா. இப்ப சரீரத்துல பரிசுத்தம் வேணுங்க. இந்த சரீரத்துல பரிசுத்தம் வேணும். இந்த சரீரத்துல யார் வாசம் பண்றது?
ஆண்டவர் சொல்லிட்டார், கைகளால் கட்டப்பட்ட ஆலயத்துல நான் என்ன பண்ணல, அதுக்கு பதிலா நீயே அந்த ஆலயம்னு ஆண்டவர் சொல்லிட்டார். இப்ப நம்ம ஆலயம், இந்த ஆலயம் எப்படி இருக்கணும்? இப்ப நம்முடைய ஆலயம் எப்படி இருக்கிறது? நம்மளுடைய ஆலயத்துல நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலாவுறாரா? ஆலயத்துல உலாவுறாரா? இந்த ஆலயம் பரிசுத்தப்படுத்தி வச்சிருக்கிறோமா? இந்த ஆலயம் அவருக்கு சித்தமான ஆலயமா இருக்குதா? இதுல அவர் வாசம் பண்ணுகிறாரா? இந்த சரீரம் பரிசுத்தமா இருக்கணும். ஏன்னா பரிசுத்தமான தெய்வம் அவர், மகா பரிசுத்த தெய்வம். அப்படிப்பட்ட தெய்வம் நமக்காக இறங்கி வந்து நம்மளை மீட்டெடுக்கும்படியாக அவர் தன்னை தானே பலியாய் ஒப்பு கொடுத்த தெய்வம். அல்லேலூயா. அவருடைய ரத்தத்தினால உங்களை சுத்திகரித்து உங்களுக்கு ஒரு மீட்பு, உங்களுக்கு ஒரு கிருபை, உங்களை பாதுகாக்கிறாரு, உங்களை பலப்படுத்துறாரு, உங்களை தாங்குறாரு, உங்களை தப்பு வைக்கிறாரு, உங்களை ஏந்துறாரு, சுமந்து கொள்றாரு, எல்லாம் பண்றாரு. ஆனா நம்மளுடைய சரீரம் அவர் வந்து வாசம் பண்ணுகிறதற்கு பரிசுத்தமா இருக்கிறதா? ஃபர்ஸ்ட், இந்த சரீரம் பரிசுத்தமா இருக்கிறதா? யோசிச்சு பாருங்க. சரீரம் பரிசுத்தமா இருக்கா? நம்ம சரீரம் பரிசுத்தமா இல்ல, நம்ம அவருக்கு பிரியமா இல்ல. அப்படி இல்லைன்னா நம்ம அவருடைய சமூகத்துல ஒப்பு கொடுக்கிறோமா? ஆண்டவரே என்னை கழுவுங்கப்பா. சில பேர் என்ன தெரியுமா பண்ணுவாங்க, காலையில ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வரும்போது தான் அந்த கடைசி ஒரு 10 நிமிஷம் இருக்கும், அப்ப போய் நிப்பாங்க. ஆண்டவரே 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 ஆண்டவரே, இன்னைக்கு என்ன பரிசுத்தப்படுத்துங்க பரிசுத்தப்படுத்துங்க பரிசுத்தப்படுத்துங்க, என்னை சுத்தப்படுத்துங்க என்னை சுத்தப்படுத்துங்க சுத்தப்படுத்துங்கன்னு 7 நாள் போயிருக்க மாட்டாங்க. அந்த அதாவது நம்ம அந்த ஓய்வு நாள் அன்னைக்கு மட்டும் போய் ஆண்டவருடைய சமூகத்துல தங்களை பரிசுத்தம் பண்ணிக்கிறதுக்கு என்ன பண்றாங்க, பிரயாசப்படுறாங்க. நீங்க பழைய ஏற்பாட்டு காலத்துல பாத்தீங்கன்னா, ஆசாரியரை தவிர அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள என்ன பண்ணக்கூடாது, வேற யாரும் போகக்கூடாது. அந்த ஆசாரியரே வருஷத்துக்கு ஒரு முறை தான் போனோம். அவர் அப்படி சாதாரணமா போகக்கூடாது. அவர் ஏபோத்து தரிச்சிருக்கணும், 12 கோத்திரங்களுடைய அந்த கல் இருக்கணும், அந்த நாமங்கள் இருக்கணும், எல்லாம். இது இல்லாம அவருக்கு ஒரு கயிறு இருக்கணும், அவர் கயிறை சுத்தி பெல் இருக்கணும். உள்ள போய் சத்தம் கேட்கலன்னா கதை முடிஞ்சு போச்சு, சோத்திரம், சாப்டரு க்ளோஸ். அப்படிப்பட்ட தெய்வம் இன்னைக்கு நம்மளை என்ன பண்ணிட்டாரு, அவருடைய ரத்தத்தினால மீட்டெடுத்து எல்லாவற்றையும் அவர் சமமாய் மாற்றி இந்த ஆலயத்துல வாசம் பண்ண விரும்புறாரு. அப்படி அவ்வளோ பரிசுத்தமான தெய்வம் இந்த ஆலயத்துக்குள்ள அதாவது வாசம் பண்ண விரும்புறாருல்ல. ஆனா இந்த ஆலயத்தை நம்ம கரைப்படுத்தாம வச்சிருக்கிறோமா? யோசிச்சு பாருங்க. இந்த ஆலயம் கரைப்படாமல் இருக்கா? சொல்லுங்க. நம்ம கரைப்படாம இருக்கிறோமா அவர் சமூகத்துல? ஏதோ ஒரு காரியத்துல நம்ம விழுந்து போயிடுறோம்ல, ஏதோ ஒரு காரியம் நம்மளை இழுக்குது இல்ல. இல்லைங்க, இழுக்கிற காரியத்துல இருந்து வெளியே வாங்க. உங்களுக்குள்ள மகா பரிசுத்தமான தெய்வம் வாசம் பண்ண விரும்புகிறாரு. உங்களுக்குள்ளதான் வாசம் பண்ண விரும்புறாரு, உங்களை தான் பயன்படுத்த விரும்புறாரு, உங்களை தான் அவரை எடுத்து உங்களை உயர்த்த விரும்புகிறார். அப்போ இந்த சரீரமாகிய ஆலயத்தை நம்ம என்ன பண்ணிக்கணும்னா பரிசுத்தம் படுத்திக்கணும். சரீரத்துல பரிசுத்தம் வேணும். ரெண்டாவது 1 தெசலோனிக்கர் 4:3. 1 தெசலோனிக்கர் 4:3. வேசி மார்க்கத்துக்கு என்ன பண்ணிருக்கணுமா, விலகி இருக்கணும். வேசி மார்க்கத்துக்கு நம்ம என்ன பண்ணோம், விலகி இருக்கணும். நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமா இருக்கிறது. அந்தபடியே நீங்கள் வேசி மார்க்கத்துக்கு என்ன பண்ணுங்க, விலகி. இந்த சரீரத்தை பிசாசு அவ்வளவு சீக்கிரத்துல தீட்டுப்படுத்திடுவான். அவ்வளவு சீக்கிரத்துல ஏதோ ஒரு விஷயத்துல, கண்களின் இச்சையிலையோ இல்ல ஜீவனத்தின் பெருமையிலையோ ஏதாவது ஒரு விஷயத்துல அவனுக்கு என்னன்னா உங்களை விழ வச்சு பார்க்கணும். ஆனா நீங்க என்ன தெரியுமா பண்ணோம், எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவரு, உன் தலையை அவர் நசுக்கிட்டாரு, வெறும் வாளால தான் நீ ஆடுற, அந்த வாளையும் நான் நசுக்குவேன்ற தைரியம் நமக்கு வேணும். அல்லேலூயா. அதை அவருடைய வார்த்தையை கொண்டு, வசனத்தை கொண்டு, அவருடைய சமூகத்துல ஜெபிக்கிறதுலயும் துதிக்கிறதுலயும் அவரோடு கூட இருந்து நம்ம என்ன பண்ணோம், வேசி மார்க்கத்துக்கு விலகி இருக்கணுங்க. ஆமா, அது கர்த்தருக்கு அருவருப்பான காரியம்.
கர்த்தருக்கு அது பிரியமில்லாத காரியம். நம்மளுடைய கண்களின் இச்சை இருக்கக்கூடாது. கர்த்தர் நம்மளை எப்படியெல்லாம் அவர் புடமிட்டு பார்க்கணும்னு விரும்புறாரோ, நீங்க அவர்கிட்ட போய் ஒப்பு கொடுத்து பாருங்களேன். அப்பா, உங்க சித்தத்துக்கு என்ன நான் அர்ப்பணிக்கிறேன்பா அப்படின்னு சொல்லி அர்ப்பணிச்சீங்கன்னா, உங்களை எல்லாவற்றிலுமே அவர் சீர்தூக்கி நடத்துகிறவரா இருக்கிறார். மனுஷனுடைய ஆலோசனை நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க. ஆனா கர்த்தருடைய ஆலோசனை இருந்தா பெரிய பர்வதத்தை சமபூமியா மாத்திட்டு போயிடுவார். அல்லேலூயா. நமக்கு முன்னாடி நிக்கிற பெரிய பர்வதம் தான் பார்க்கிறதுக்கு அது பயமா தான் இருக்கு. ஆனா பரிசுத்தமான தெய்வம், பரிசுத்தப்படுத்துகிறவரு நம்மோடு கூட இருப்பாரானால், நமக்குள்ள இருப்பாரானால், அதை சமபூமியாய் மாற்றுகிற ஒரு மகிமையான கரம் நம்மோடு கூட வரும். அல்லேலூயா. ஆமா, இந்த வார்த்தை சொல்லும்போது ஒரு சின்ன விஷயம் ஞாபகம் வருது. ஒரு பாஸ்டர் ஐயா ஒரு மலைக்கு நடுவுல ஒரு சபையை கட்டிட்டார். சுத்தி மலை. இப்ப இந்த ஜனங்க சபைக்கு வரணும்னா 13 கிலோமீட்டர் சுத்தி வரணும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சமூகத்துல போய் அழுவாராம். ஆண்டவரே, ஆண்டவரே, என் பிள்ளைங்க 13 கிலோமீட்டர் சுத்தி வருதுங்களே, ஆட்டோல வருதுங்களே, சைக்கிள்ல வருதுங்களே, பைக்ல வருதுங்களே, என் பிள்ளைங்களுக்கு ஏதாவது ஆகுமா என்னன்னு தெரியலையே, இந்த மலையை பிளந்து எனக்கு ஒரு வழியை கொடுத்தா நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சமூகத்துல அழுவாராம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சமூகத்துல அழுவாராம். ஒரு நாள் என்னன்னு பார்த்தா, திடீர்னு நல்ல பெரிய பெரிய வேனு, பெரிய பெரிய அதிகாரி கோட் சூட் போட்டு எல்லாம் வந்து இப்படி பார்த்துட்டு, இது இங்க இருக்கக்கூடாது. இவருக்கு அங்க உள்ள இருந்து பாக்குறவருக்கு எப்படி இருக்குதா, இது இங்க இருக்கக்கூடாதுன்னு இவருக்கு பயம் வந்துருச்சு. அடடே, நம்ம சர்ச்சை பார்த்து யாரோ ஒரு கும்பலா வந்து கையை காட்டுறாங்களே என்னன்னு தெரியலையே, ஒருவேளை நம்ம சர்ச்சைக்கு ஏதாவது பாதகம் பண்ண வராங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இவருக்குள்ள ஒரே பதட்டம் உண்டாயி இவர் வேக 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 வேகமா வெளியே வராராம். வெளியே வந்து அங்க நின்று இருந்த ஐயாவை பார்த்து கேட்டாராம், ஐயா ஐயா, என்னையா இவ்வளவு கும்பலா வந்திருக்கிறீங்க அப்படின்னு. இல்லையா, இந்த மலையை குடைஞ்சு இதுல ரோடு போட போறேன்னு சொன்னாங்களா. அல்லேலூயா. அப்ப பரிசுத்தமான தெய்வம் நமக்குள்ள இருக்கிறாரு. அவர் பெரிய காரியங்களை என்ன பண்ணுவாரு, செய்வாரு. உண்மையாவே நடந்த கதைங்க இது. உண்மையா நடந்தது. ஆமா, நம்ம ஊர்ல நடந்தது. அல்லேலூயா. ஆமா, அந்த மலையை பிளந்து ரோட போட்டு இன்னைக்கு அந்த சர்ச்சுக்கும் அந்த ஜனங்களுக்கும் ஒரே கிலோமீட்டர் தான். அல்லேலூயா. கர்த்தர் பெரியவருங்க. உங்களுக்கு முன்னாடி இருக்கிற காரியத்தை சமபூமியாய் மாற்றுகிற தெய்வம் நம்மோடு கூட இருக்கிறார். அப்ப அவ்வளவு பெரிய தெய்வங்க நம்ம தெய்வம். அவர் நமக்குள்ள வாசம் பண்ணுகிறார்னா நாம பரிசுத்தமா இருக்கணுமா இருக்கக்கூடாதா? வேசி மார்க்கத்துக்கு அதுக்குள்ள நான் ரொம்ப டீப்பா போல, ஏன்னா வேண்டாம். ஏன்னா அதை விட்டு விலகிடுங்க. என்ன, அதை விட்டு விலகிடுங்க. அப்படி ஒரு காரியம் உங்களுக்குள்ள இருக்குமானால் அது நமக்குள்ள என்ன வர வைக்கும்னா, சாபத்தையும் வியாதியும் வறுமையும் தரித்திரத்தையும் அதை நம்மள வர வச்சு அது ஒரு மாதிரி ஆக்கிடும். ஆண்டவர் வாசம் பண்ணுகிற இடத்துல 2 எஜமானுக்கு ஊழியம் செய்யறது கூடாத காரியம். அப்ப 2 எஜமானுக்கு நம்ம ஊழியம் செய்ய முடியுமா? முடியாது. இங்க வந்து நல்லா துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், அபிஷேகத்துல நிறைகிறோம், எல்லாம் ஓகே. பாஸ்டருடைய பேச்சு, ஞாயிற்றுக்கிழமை பேச்சு வீட்டு இதை சர்ச்சை விட்டு வெளியே போனா போச்சு. எப்படி இங்க உள்ள இருக்கும்போது அல்லேலூயா ஆமென், எனக்காகவே பேசினாரு, எனக்காகவே அந்த ஈட்டி வந்தது, எனக்காகவே அந்த கத்தி வந்தது, ரைட்டுங்க, எல்லாம் உங்களுக்காக தான் வந்துச்சு. ஆனா வந்த பிறகு ஆமென் அல்லேலூயா போட்டு படியை விட்டு 10 ஸ்டெப் இறங்கின உடனே 10வது ஸ்டெப்ல பாஸ்டரோட பேச்சு வெளியே. அடுத்த வாரம் வந்து ஐயா என்னங்க மெசேஜ் கொடுத்தாருங்க, நல்லா இருந்ததுங்க, அப்படியே வல்லமையா இருந்ததுங்க. அதங்க என்னங்க கொடுத்தாருங்க, வல்லமையா இருந்தது, உள்ள அப்படியே குத்துறா, அதுதாங்க குத்துச்சு தாங்க, என்னன்னு சொல்லி பேசினாருங்க, அதுதான் மறந்துட்டேன். ஒரு வசனம் அந்த பைபிள் இந்த இடத்துல இருந்து தான் பேசினார், ஆனா இங்கதான் பேசினாரு பாஸ்டர், இங்கதான் பேசினாரு, பலிபீடத்துல தான் பேசினாரு தோத்திரம். ஆனா என்ன ஆகி போச்சு அப்ப வசனம்? அப்ப இது என்ன அர்த்தம்? வழி அருகே விதைக்கப்படுகிற கதை தான் வந்து என்ன பண்ணுது, பொறுக்கி போட்டுருது. இப்ப வசனம் உள்ள கிரியை செய்யணும். எப்படி தெரியுமா? இங்க கேட்கிற வசனத்தை வீட்டுக்கு போய் திறந்து கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் கண்ணு மூடி உக்காந்தீங்கன்னா 10 வருஷம் ஆனாலும் மறக்க மாட்டீங்க. அல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கொடுக்கிற வார்த்தையை வீட்டுக்கு போய் திரும்ப அதை ரீவைண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னு வச்சுங்க, மறக்கவே மாட்டீங்க. பாஸ்டர் சொன்ன உடனே அந்த அதிகாரம் எடுத்து, ஐயா இத்தனை பாயிண்ட் பேசுனீங்க, இத்தனை வசனம் பேசுனீங்க, இவ்வளவு பாயிண்ட் வந்தது. இப்ப நாம பரிசுத்தமா இருக்கணும். அவர் பரிசுத்தமா இருக்க விரும்புகிறார்.
நீங்க பரிசுத்தமா இருப்பீங்கன்னா உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாருங்க. நிச்சயமா செய்வார். அப்போ இந்த சரீரத்துல நமக்கு பரிசுத்தம் வேணும். 2வது, நம்ம வேசி மார்க்கத்துக்கு விலகி இருக்கணும். 3வது, சங்கீதங்களின் புஸ்தகம் 24வது சங்கீதம். சங்கீதங்களின் புஸ்தகம் 24வது சங்கீதத்துல 3-4 வசனத்தை வாசிங்க. யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்துல நிலைத்திருப்பான்? கைகளில் என்ன இருக்கணுமா? நல்லா திரும்ப வாசிங்க. கைகளில் சுத்தம் உள்ளவனும் இருதயத்தில் மாசிலதவனாய் இருந்து தன் ஆத்துமாவை மாயைக்கு என்ன பண்ணக்கூடாது? ஒப்பு கொடுக்க கூடாது. இதே கையில தான் பைபிள் எடுத்து வரோம், வாசிக்கிறோம், செபிக்கிறோம், கையை தட்டுறோம், அல்லேலூயான்னு சொல்றோம். ஆனா இதே கை மற்றவங்களுக்கு பாதகம் செய்தா யோசிச்சு பாருங்க. கைகளில பரிசுத்தம் வேணும். அதுக்கப்புறம் இருதயத்துல மாசு இல்லாதவனுமாய், அதாவது எப்படின்னா, இப்ப சொந்த பந்தங்கள் வீட்டுக்கு வருவாங்க. வந்த உடனே அப்படியே என்ன பண்ணுவோம்? வாங்க சார், வாங்க உட்காருங்க, காபி டீ எல்லாமே கொடுப்பாங்க. கொடுத்தா உள்ள சுத்தமா கொடுக்க மாட்டாங்க. எப்படி கொடுப்பாங்கன்னா, இது வேற வந்துருச்சு, இதுக்கு வேற காப்பி ஒரு கேடு. அங்க கொண்டு போய் கொடுக்கும்போது அந்த முகம் அப்படியே சிரிச்சு, எப்படி இருக்கிறீங்க, இருக்கிறீங்களா, சாப்பிட்டீங்களா, சோத்திரம், இப்படி எல்லாமா போன பிறகு சொல்லுவாங்க, தொல்லை ஒழிஞ்சது சோத்திரம். அதுக்கு நீ காப்பி கொடுக்காமே இருக்கலாமே, நீ கூப்பிட்டு வச்சு என்ன பண்ணலாம்? காப்பி கொடுக்காமையே இருக்கலாம். சோத்திரம். இப்ப சில பேர் மாமியார் மருமகளும் சூப்பரா இருப்பாங்க, பயங்கரமா இருப்பாங்க. ஆமா, அப்படியே அந்த அம்மாவை அத்தை நீங்க தான் அப்படின்னுவாங்க. அந்த அம்மா தலை மறைஞ்சா எப்பதான் சோத்திரம் ஆண்டவரே, இதுக்காகவே ஒரு 3-4 பாஸ்டிங் போடணும்பா, சோத்திரம், ஹல்லேலூயா. ஆனா சில மாமியார் இருக்கிறாங்க, அவங்களும் மருமகளுக்கு ஈக்குவலா வேலை பாக்குறவங்க. இவங்க 2 சாமான் உடைச்சு அவங்க 4 சாமான் உடைப்பாங்க. அவங்க அந்த பக்கம் சாமான் தேய்ச்சு இந்த பக்கம் இவங்க திரும்ப தூக்கி போட்டு தேய்ப்பாங்க. அவங்க துணி துவைச்சது நல்லா இல்லைன்னா திரும்ப தூக்கி போட்டு இவங்க அலசுவாங்க. எமக்குள்ள என்ன இல்ல? இருதயத்துல, நம்ம இருதயத்துல என்ன இருக்குது? மாசு இருக்குது. இதுவே இன்னொரு விஷயம் இருக்குது. அதாவது அந்த வீட்டுல ஒரு பொண்ணு இருந்து நாத்தனார் வீட்டுக்கு வந்துட்டா போதும், அண்ணி அம்மாவுக்கு முகம் 4 ஊருக்கு திரும்பிடும். சோத்திரம். அந்த பக்கம் போகும்போது வீட்டுக்காருக்கு ஒரு இடி, அந்த பக்கம் வரும்போது வீட்டுக்காருக்கு ஒரு இடி. அந்த மனுஷன் நினைச்சுப்பாரு, சோத்திரம், ஏம்மா நீ வந்த, நீ வர்றத முன்னாடியே போன் பண்ணி சொல்லியிருந்தா நான் சுமோட்டோவில் ஏதாவது உனக்கு ஆர்டர் பண்ணி அங்கேயே சாப்பிட்டு வச்சு அனுப்பிட்டு இருப்போமா. இப்ப சாப்பாட்டுக்கு வேற பஞ்சம் இல்ல. சோத்திரம். ஏதாவது ஒண்ணு ஆர்டர் பண்ணா இல்லைங்க. இந்த வாழ்க்கை ஒரே வாழ்க்கை. சொந்தங்களை அனுசரிங்க. அவங்க உங்களுக்கு பாதகமே பண்ணிட்டோமே, இயேசு உள்ளுக்குள்ள இருக்கிறாருல, நீங்க பரிசுத்தமா இருக்கணும்ல. அப்ப பரிசுத்தமா இருக்கிற நமக்குள்ள என்ன இருக்கக்கூடாது? மாசு இருக்கக்கூடாதுல, கசப்பு இருக்கக்கூடாதுல. இப்ப கசப்பு இல்லாம தானே நம்ம பழகணும். நம்ம எப்படி பழகிறோம்? பாஸ்டர், எல்லாத்தையும் நீங்க பப்ளிக்ல சொல்லிடுறீங்க பாஸ்டர், எது வந்தாலும் கொஞ்சம் தனியா சொல்லுங்க, அப்பதான் எங்களுக்கும் ஒரு மாதிரி இருக்கு. இல்லைன்னா திக்கு திக்குன்னு இருக்குல்ல. சோத்திரம். கர்த்தர் பேசுனா கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா கனம் பண்ணணும். அவங்க எவ்வளவு நாளைக்கு இருப்பாங்க யோசிச்சு பாருங்க. ஒரு 10 வருஷம் உங்க கூட இருப்பாங்களா? சிலவெல்லாம் இருக்கிறாங்க, இருக்கும்போது சோறு கூட வச்சிருக்க மாட்டான், செத்துது பிறகு வடை பாயசத்தோட சோறு செஞ்சு போட்டு சாப்பிட்றாங்களா, அவங்க வந்து சாப்பிட்றாங்களா. இவன் புல் வெட்டுறதுக்கு வடை பாயசம். சோத்திரம். பக்கத்து வீட்டுக்குள்ள பாயாசத்தை டம்ளர்ல கொடுக்குறான். ஆனா உயிரோடு இருக்கும்போது அந்த அம்மாவுக்கு ஒரு துணியத்தை கொடுத்துருப்பானா? இல்ல. அந்த அம்மா ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் பார்த்திருப்பானா? எப்பதான் போவோமோ தெரியல. ஆனா போன பிறகு ஐயோ எங்க அம்மா போயிட்டாங்களே. இருக்கும்போது பார்க்காததுக்கு அப்புறம் போயிட்ட பிறகு பார்த்து என்னங்க பிரயோஜனம்? சொந்த பந்தங்கள் இருக்கும்போது பரிசுத்தமான தெய்வம் நமக்குள்ள இருக்கிறாருல. அப்ப பரிசுத்தமான தெய்வம் அவர் என்ன பண்றாருன்னா, வேசிய கையும் காலமா பிடிச்சு கூட்டிட்டு வராங்க. நியாயப்பிரமாணத்துல போட்டு இருக்குதுப்பா, இந்த மாதிரி தப்பு பண்ணா இவங்களை என்ன பண்ண, கல் எடுத்து அடிக்கணும்னு சொல்லி இருக்குது. ஆண்டவர் சொன்னார், உங்கள பாவம் இல்லாதவன் முதல்ல கல்லெறிய. அப்புறம் குனிஞ்சு அவர் எழுதினார். என்ன எழுதினான்னு தெரியல. வேத வல்லுநர்கள் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி பேசுறாங்க. அதனால அந்த டாபிக் உள்ள நான் போல. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவது. அவர் குனிஞ்சுதான் எழுதினாரு. நிமிர்ந்து பார்த்தா ஒருத்தனையும் காணும்.
சோத்திரம். அப்ப எல்லாருக்குள்ள என்ன இருந்தது? என்ன இருந்தது? அப்ப அவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க? போயிட்டாங்க. இப்ப ஆண்டவர் சொல்றார், நானும் உன்னை ஆக்கணைக்குள்ளாய் தீர்க்கிறது இல்ல, போ, இனி என்ன பண்ணாத, பாவம் செய்யாத. நம்ம ஆண்டவர் அப்படிப்பட்ட காரியத்தை செஞ்சாருன்னா நாம எப்படிப்பட்ட காரியத்தை செய்யணும்னு நீங்க யோசிச்சுக்கங்களேன். பரிசுத்தமான தெய்வம் நமக்குள்ள வந்து கிரியை செய்கிற தெய்வம் எல்லாத்தையுமே மாத்துவாரு. எல்லாத்தையும் மாற்றுவாரு. குணம் மாறிடும். நம்ம பரிசுத்த ஆவியானவர் வந்தா சொன்ன பாருங்க, பார்வை மாறிடும், நம்மளுடைய உடை மாறிடும், நம்மளுடைய பேச்சு மாறிடும். அதே மாதிரி ஆண்டவர் நமக்குள்ள வந்து நம்மளை பரிசுத்தம் பண்ணாருன்னா நம்ம வாழ்ற வாழ்க்கை எல்லாரும் கூடயும் ஒப்பிட்டு பார்த்தா நம்ம தனியா இருப்போம். அல்லேலூயா. ஆமா, எல்லாத்தையும் அனுசரிப்போம். ஒரு சிலவங்களா இருக்கிறாங்க, மாமியார் கொடுமைப்படுத்தினாவே அவங்கள கவனிச்சுட்டு தேவ சமூகத்துல போய் அழற சகோதரிங்க இருக்கிறாங்க. நம்ம அன்பா இருக்கணுங்க. ஆண்டவர் சொல்ற, நான் உங்களிடத்துல அன்பா இருக்கிறது போல நீங்க பிறனிடத்துல இருக்கிறோமா? பாஸ்டர், வசனம் சொல்லுது பாஸ்டர். நாங்க அப்போ பரிசுத்தமான தெய்வம் நமக்குள்ள இருக்கிறாருன்னா இருதயத்துல என்ன இருக்க கூடாது? மாசு இருக்க கூடாது. கொஞ்சம் சத்தமா சொல்லுங்களேன். அல்லேலூயா. மாசு இருக்க கூடாது. அப்ப நம்ம என்னன்னா இருதயத்துல சுத்தமுள்ளவர்களாய் இருக்கணும், கைகள்ல சுத்தமுள்ளவர்களா இருக்கணும். நம்மளுடைய ஆத்துமாவை மாயைக்கு ஒப்பு கொடுக்க கூடாது. அதுதான் சொன்னேன். அவங்க வரும்போது ஒரு மாதிரி சிரிச்சு பேசி மாயா பழகிட்டு அவங்க போன பிறகு ஒரு மாதிரி பேசுவோம். இன்னொரு விஷயம் இருக்குது, நம்ம சிஸ்டருக்குள்ளேயே நிறைய நடக்கிற காரியம். சோத்திரம், தப்பா எடுத்துக்காதீங்க, நான் சொல்றேன், தப்பா எடுத்துக்காதீங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அந்த சிஸ்டரை பார்க்கும்போது, சோத்திரம் சிஸ்டர், எப்படி இருக்கிறீங்க, இந்த புது புடவையா நல்லா இருக்குது, எந்த கடையில எடுத்தீங்க எல்லாம் கேட்டுட்டு அந்த சகோதரி போன பிறகு இந்த இவ்வளவு வயசாவது இதுக்கு இந்த புடவை தேவையா? எப்படி இந்த புடவை? அப்பதான் பாச உசுரை கத்தி, அதாவது உசுரை விட்டு கத்தி பிரசங்கம் பண்ணிருப்பாரு. அவர் பிரசங்கம் பண்ணுது ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரினோன்னு போயிடுச்சு. இந்த வயசுல இந்த அம்மாக்கு இது தேவையா? தேவை இருந்தா என்ன, இல்லைன்னா என்ன? கர்த்தர் நேரா பேசுறாரு சொல்லுகிறது. ஒரு சிலவங்களுக்கு கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென், அல்லேலூயா. எண்ணி பரிசுத்தம் ஆகிறது நிச்சயம். அல்லேலூயா. என்னைக்கு உங்களை கர்த்தர் பரிசுத்தப்படுத்துறது நிச்சயம். அப்போ இந்த மாயான கபடமான வாழ்க்கை நமக்கு தேவையில்லைங்க. மகா பரிசுத்தமான தெய்வம் நம்ம கூட இருக்கிறார். நேச்சுரலா வாழ்ந்துட்டு போயிடலாம். நேச்சுரலா சிலவங்க ரொம்ப சூப்பரா இருக்கிறாங்க. பாஸ்டம்மா வீட்லயே சாப்பிடுவாங்க, அங்கேயே போவாங்க, அங்கேயே எல்லாம் நடக்கும். அதுக்கப்புறம் அவங்க பாஸ்டம்மாவே எல்லாம் சரிதான். ஆனா அந்த அம்மா ஒரு மாதிரி சிடுசென்னு மூஞ்ச காட்டுறது மட்டும் எனக்கு என்ன பண்ணல? ஓத்துறோம். நம்ம மாயே இருக்கக்கூடாது. உண்மையாவே பாஸ்டர் அம்மா உங்களை அப்படி நடத்துறாங்கன்னா நீங்க கர்த்தர்கிட்ட நன்றி சொல்லுங்க. உங்களை சிட்சிக்கிற ஒரு போதகரமா நமக்கு கிடைச்சிருக்கிறாங்க. அல்லேலூயா. நம்மளை சிட்சிக்கிற ஒரு போதகர் தகப்ப கிடைச்சிருக்கிறார். அல்லேலூயா. ஏன்னா சிட்சிக்கிற பிள்ளைதான் சீர்படும். சிட்சிக்கிற பிள்ளைதான் கர்த்தருடைய சமூகத்துல நிலை நிற்கும். வார்த்தை உங்களுக்கு குத்துதுன்னா, கிரியை செய்துன்னா அந்த வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து ஜெபம் பண்ணுங்க. எனக்குள்ள குறைவு இருக்கு ஆண்டவரே, என்ன மன்னிச்சிரு. ஏன்னா பரிசுத்தம் இருந்தாதான், பரிசுத்தம் இல்லாம ஒருத்தரும் தேவன் என்ன பண்ண முடியாது, தரிசிக்க சொல்லிட்டாருங்க. அவ்வளவுதான். பரிசுத்தம் இல்லைன்னா அப்ப என்னென்ன நம்ம இருதயத்துல இந்த சரீரத்துல இருக்கிற அவயங்களில ஒவ்வொன்றிலும் நமக்கு என்ன வேணும்? பரிசுத்தம் வேணுங்க. மாயைக்கு ஒப்பு கொடாமலும் கபடாய் ஆணையிடாமலும். எப்படி பொய்யானிடுறது? சத்தியமா வச்சிருப்பாங்க பாக்கெட்ல. நீ வந்து கேட்கிற நேரம் தான் என்கிட்ட ஒண்ணுமே இல்லையே, ஒண்ணு இருந்தா ஏதாவது ஒண்ணு கொடுத்துரும், எனக்கு அப்படியே துடிக்குது, உன்னை பார்த்தா துடிக்குதுன்னா என்ன பண்றது? சோத்திரம் வச்சுக்கினே இப்படி பண்ண என்ன கருத்து? அல்லேலூயா. உதவி செய்யுங்க, ஆனா வட்டிக்கு மட்டும் கொடுக்காதீங்க. வட்டிக்கு கொடுக்க கூடாது. அப்படி கொடுப்போம் ஆனால் நம்ம சாபத்தை நம்ம குடும்பத்துக்கு வர வச்சுக்கிறோம். அவங்க வயிறு எறிஞ்சு உங்ககிட்ட கொடுக்குற பணம் அது நம்மளை வாழ வைக்காது, நம்ம குடும்பத்தை அதை அழிச்சிடும். ஏன் சொல்ல வரேன்னா, நீங்க ஆண்டவருடைய சமூகத்துல உண்மையும் உத்தமமா பரிசுத்தமா அவரோடு கூட போக ஆரம்பிங்க. அப்படி ஆரம்பிக்கும் போது அவர் நடத்துகிறது வித்தியாசமா இருக்குங்க. உங்களை பரிசுத்தம் பண்ணி கொண்டாதான் அற்புதம் நடக்கும். நம்ம அதாவது இந்த வாழ்க்கைலாம் வந்து உண்மையாவே சொல்றேன், நமக்கு பயிற்சி நடக்குது. இது பயிற்சி ஸ்கூல்னு வச்சுக்கலாம். அல்லேலூயா. உங்களை ட்ரைனிங் பண்றாரு ஆண்டவர். உங்களை என்ன பண்றாரு? பயிற்றுவிக்கிறாரு.
ஏன் பயிற்றுவிக்கிறாருன்னா, பரலோகத்துக்கு போய் ஓயாமல் இடைவிடாமல் அவரை மகிமையின் ரூபத்தில் அவரோடு கூட போய் நம்ம என்ன பண்ண போறோம்னா ஆராதிக்க போகிறோம். அல்லேலூயா. இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய சர்வவலும் அவர் துதிக்க போறோம், ஆராதிக்க போறோம், அவரோடு கூட முகமுகமா அவரை பார்க்க போறோம். சந்தோஷம் இல்லையா? சோத்திரம் ஆண்டவரே, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பார்க்க போறோம்னா ஆண்டவரே ஏசப்பா, அப்ப என்னத்தாங்க அல்லேலூயா, கர்த்தர் நல்லவர். அவரை பார்க்க போறோம்னா அப்படியே சரீரம் அப்படியே இதுவாக தேவையில்லையா? ஏன்னா அவர் மகிமையின் ரூப நம்மளை வந்து ஆண்டவர் அழைத்து கொண்டு போகிறார். இந்த வாழ்க்கைலாம் வந்து நான் காலையிலேயே சொல்லிட்டேன், இது வாடகை வாழ்க்கை. ஆமா, இது என்னைக்கு முடியுமோ என்னைக்கு கேலி பண்ண சொல்றாரா நீ கேலி பண்ண அவருடைய சமூகத்துக்கு போயிடணும். ஐயப்பா, இப்பதான் பாஸ்டர் பீரோ வாங்கினேன், இப்பதான் பாஸ்டர் ஃப்ரிட்ஜ் வாங்கினேன், இப்பதான் பாஸ்டர் அவ்வளவு பெரிய டிவி வாங்கினேன். டிவியா வாங்கினேன்? சோத்திரம், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதா. எல்லாமே உங்க பரிசுத்த வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கு ஏதாவது ஒண்ணு. சில பேருக்கு பீரோனா பிடிக்கும், சில பேருக்கு ஃப்ரிட்ஜ்னா பிடிக்கும், சில பேருக்கு வீடுனாவே பிடிக்கும். வீட்டை விட்டு வெளியே வர மாட்டாங்க. ஏன்னா இவங்க வெளியே போனா உள்ள ஒரு திருடன். சோத்திரம். ஒரு அம்மா அப்படிதான் 8 மணிக்கு சீரியலை போட்டு அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்துதான். திருடன் வந்து பார்த்திருக்கிறான். இந்த அம்மா திரும்ப உள்ள போய் உள்ள 2 சுத்திட்டு வந்து பார்த்துட்டு வந்து திரும்பவும் பார்த்திருக்கிறான். இந்த அம்மா அந்த சீரியல்ல இருந்து அசையவே இல்லை. அவன் என்ன பண்ணான் தெரியுமா? பீரோவோட தூக்கின்னு போயிட்டான். அல்லேலூயா. இந்த அம்மா வீட்டுக்காரர் வந்து சட்டையை அவுத்து எடுத்து போய் மாட்ட போனா பீரோவை காணோம். என்னம்மா நீ பீரோவை காணோம்? நான் நாடகத்தை பார்த்து கதறி கதறி அழுதங்க. நீ இங்க கதறி கழுதி அழுத, அவன் கருத்தா என்ன பண்ணிட்டான்? பீரோவை தூக்கின்னு போயிட்டான். போன பிறகு இன்னொரு விஷயம் கூட இருக்குது. ஒரு கிறிஸ்தவங்க நல்லா செபிக்கிறவங்க ஒரு ஸ்கூட்டி ஆசைப்பட்டு வாங்கினாங்களாம். இந்த ஸ்கூட்டியை வெளியில கொண்டு போகும்போது, கடைக்கு எங்க கொண்டு போகும்போது ஒரு திருடன் கொண்டு போயிட்டான். இவன் கொண்டு போயிட்டான்னு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு வந்து ஒரே ஜெபம் ஆண்டவருடைய சமூகத்துல, ஆண்டவரே வண்டி கெடுச்சா நான் பொருத்தனை, அப்படி எல்லாம் ஓகே ரைட்டு. இப்ப எல்லாம் பொருத்தனை பண்ண உடனே ஒரு நாள் அவங்க வீட்டு வாசப்படியிலே அந்த ஸ்கூட்டரை கொண்டு வந்து நிறுத்திட்டு போயிருக்கிறான். நிறுத்தினவன் சும்மா நிறுத்தல, குடும்பத்துக்கே சினிமா டிக்கெட்டோட வச்சு நிறுத்திருக்கிறான். இவங்க சினிமா டிக்கெட்டை பார்த்த உடனே, அடடே நம்ம வீட்டுக்கு ஒரு வாய்ப்பு வந்திருக்குதா, ஒரு புது படம் ரிலீஸ் ஆகிக்குதா, சோத்திரம் போயிடுவோன்னு சொல்லிட்டு குடும்பமா தியேட்டருக்கு போயிட்டாங்க. இவன் வண்டி லாரி எடுத்துன்னு வந்து வீட்டையே கேலி பண்ணி போயிட்டான். அல்லேலூயா. வீட்டைய போன பிறகு ஐயோ போச்சுன்னா ஒண்ணுமே யோசிங்க. நாடகம் பார்த்துன்னு இருக்கிற அம்மாவுக்கு பீரோ போனது தெரியல. வீட்டுல இருக்கிற பீரோவை துணியோட தூக்கிட்டு போயிருக்கான். அவன் எவ்வளவு பேர் திருடம்பர். போய் 4 பேர் வர கூட்டின்னு வந்தானா. போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் சொல்லும்போது சொல்றான், ஐயா நான் போய் பார்த்தேயா, ஃபர்ஸ்ட் அந்த அம்மா திரும்பியே பார்க்கல, நானும் 2-3 சாமான் தள்ளி பார்த்தேன், திரும்பவே இல்லை. வந்து வெளியே வந்து 4 பேரை கூட்டிட்டு வந்து பீரோவை தூக்கின்னு போனேன் நானும். அப்ப போலீஸ்காரன் அந்த அம்மாவை பார்த்து, குடும்பம் சூப்பரா இருக்குமா, அப்படியே பண்ணு. இப்ப பரிசுத்தம் நமக்குள்ள என்ன ஆகணும்? வேணும். பரிசுத்தம் வேணும்னா பரிசுத்தமான தெய்வத்தினுடைய ரத்தத்தினால நம்ம என்ன பண்ணணும்? கழுவப்படணும். எல்லாம் ஓகே, நம்ம துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஜெபிக்கிறோம், அவருடைய சமூகத்துல இருக்கிறோம், எல்லாம் நல்லதுதான். ஆனா படியை விட்டு, சர்ச்சு படியை விட்டு கீழே இறங்கணும் உடனே சுவாபமே மாறிடுதே, நம்மளே மாறிடுமே. இல்லைங்க, ஆண்டவர் வந்துட்டா இந்த வாழ்க்கை மாறவே மாறாது. இந்த வாழ்க்கை மாறவே மாறாது. அவர் உங்களை நிலைநிறுத்தி நடத்துகிற தேவன், உங்களை பரிசுத்தப்படுத்தி நடத்துகிற தேவன், உங்களோட கூட இருந்து உங்களை பரிசுத்தப்படுத்தி மகிமையான காரியத்தை செய்கிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா, யாக்கோபு புஸ்தகம் 4:8 வாசிங்க. யாக்கோபின் புஸ்தகம் 4:8. இப்ப நமக்கு ஃபர்ஸ்ட் பரிசுத்தம், ஒரு நிமிஷம், பரிசுத்தம் பண்ணிக்கொள்ள வேண்டும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்மளுடைய உடல்ல பரிசுத்தம் வேணும். இப்ப 2வது பாயிண்ட்டுக்கு போறோம். யாக்கோபு 4:8 வாசிங்க சிஸ்டர். உங்களிடத்தில் சேருவார், சுத்திகரிங்கள், இருமனம் உள்ளவர்களே உங்கள் இருதயங்களை 2 மனம். இந்த பிள்ளைங்களை கடைக்கு கூட்டிகிட்டு போயிட்டா 2 பொருளை பார்க்கும். இதுவும் எடுத்து இந்த பக்கம் வச்சுக்கோ, அதையும் எடுத்து இந்த பக்கம் வச்சுக்கோ. நமக்கு இதையும், அதாவது 2மே என்ன பண்ணும்? வேணும்னு அடப்பிடிக்கும். இல்லம்மா 2ல 1 தான் எடுக்கணும். இதை வைக்கும், அதை எடுக்கும், இதை வைக்கும், அதை எடுக்கும், இதை வைக்கும், அதை எடுக்கும், ஒரு தீர்மானத்துக்கு உடனே. ஆனா இங்க யாக்கோபு சொல்றாரு,
இருமனம் நமக்கு என்ன பண்ணக்கூடாது இருக்க, அதிலுமே நமக்கு பரிசுத்தம் வேணும். நம்ம இருமனம் நமக்குள்ள என்ன பண்ணக்கூடாது இருக்கக்கூடாது. அப்போ நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல அவரோடு கூட இருக்கிற அவர் நமக்கு கொடுக்கிறது ஒரு சிந்தை, ஒரு மனம், அன்பு, சமாதானம், அமைதி. அவர் எப்படி வாழ்ந்தாரோ அவர் அப்படியே நம்ம ஃபாலோ பண்ணி அப்படியே அவரோடு கூடவே போனோம்னா நம்ம மகிமையா இருக்கலாம். இல்ல அவர் ஒரு ட்ராக்ல போறாரு, நான் ஒரு ட்ராக்ல போவேன் அப்படின்னு சொன்னா வாழ்க்கை சிக்கலா இருக்கும். ரெண்டு மனம் நமக்கு இருக்கவே கூடாதுங்க. இருதயத்துல சுத்தம் இருக்கணுங்க. நம்ம கபடா இருக்கக்கூடாதுங்க. நம்ம பொய்யான இடை கூடாதுங்க. இருக்குன்னா இருக்கு, இல்லைன்னா இல்ல. இதுதான் நடந்தது, இதுதான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி உண்மையை பேசிட்டு போறதுல தப்பே இல்லை. உண்மை பேசுறதுனால 10 பேர் பேச மாட்டாங்க, பேசாம இருக்கட்டும், பரவாயில்ல. பரலோகத்தின் தெய்வம் நம்ம கூட இருக்கிறார், அவர் நம்ம கூட பேசுவார். மனுஷங்க பேசுறன்னு வருத்தப்பட்டு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அவங்க நம்ம கூட பரலோகத்துக்கு வரப்போறதும் கிடையாது. சில பேர் வருவாங்களே நமக்கு தெரியாது. ஆனா ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் எடுத்து அவரோடு கூட ஐக்கியத்துல இருக்கிற ஒவ்வொரு உண்மையா இருக்கிறவங்கள அவர் கைவிடுகிறது இல்லை. அல்லேலூயா. ஏன்னா உங்களுக்கு பரிசுத்தம் வேணும். சிந்தையில பரிசுத்தம், சரீரத்துல பரிசுத்தம், பார்வையில பரிசுத்தம், பேசுறதுல பரிசுத்தம், பார்க்கறதுல பரிசுத்தம், நடந்துக்கிறதுல பரிசுத்தம். பரிசுத்தம் நமக்கு வேணும். உங்களை பரிசுத்தம் பண்ணி கொண்டா ஆண்டவர் அற்புதம் செய்ய வல்லவரா இருக்கிறார். நம்ம தான் பரிசுத்தம் பண்றதுக்கு என்ன பண்ணணும்? ஒப்பு சொல்லுங்களேன், ஒப்பு கொஞ்சம் சொல்லுங்களேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா? நான் என்ன சொன்னேன்? கூட மாட வரணும்னு சொன்னா? ஆமா. ஒப்பு சத்தமா சொல்லுங்க, ஒப்பு. ஆமா. இப்ப பக்கத்துல இருக்க கையை பிடிச்சு சொல்லுங்க, இருமனம் நமக்கு வேணாம். இருமனம் நமக்கு வேணாம். இருதயத்துல சுத்தம் உள்ளவர்களா இருக்கணும். நல்லா சிரிச்சுக்கினே சொல்லுங்க, இருதயத்துல சுத்தம் உள்ளவர்களாய் நாம இருக்கணும். அல்லேலூயா. அப்போ நீங்க உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்க, தேவனை முகமுகமா தரிசிப்பீங்க. பரிசுத்தம் பண்ணிக்கிட்டீங்கன்னா தரிசிப்பீங்க. அல்லேலூயா. பரிசுத்தம் பண்ற இடத்துல அவர் வாசம் பண்ணுகிறவரா இருக்கிறாரு. இன்னொன்னு, அவரே நம்மளை பரிசுத்தப்படுத்துகிறவரும் இருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய விலையேற பெற்ற ரத்தத்தினால கழுவி நம்மளை மீட்டு நம்மளை சுத்திகரித்து நம்மளை பரிசுத்தப்படுத்துகிறவரா இருக்கிறார். உள்ளத்துல பரிசுத்தம் வேணும். ஆமா. ஃபர்ஸ்ட் உடல்ல, ரெண்டாவது உள்ளத்துல, மூணாவது எபேசியர் 1:4. எபேசியர் 1:4. ஆ ஆ ஆ ஆ ஆ அல்லேலூயா. எபேசியர் 4 சாரி 1:4 சாரி மாத்தி சொல்லிட்டேன், மன்னிச்சிருங்க. 1:4. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா? 1:4 வாசிங்க. எபேசியர் 1:4. அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களும். வாசிங்க. ஆ ஆ ஆ புகழ்ச்சியாக. அல்லேலூயா. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, நம்மளுடைய உணர்வுல பரிசுத்தமா இருக்கணும். இங்க என்னன்னா, அன்போ உணர்வு. அந்த அன்பு தான், அதாவது அந்த நம்ம அப்படியே காட்டுறோம் பாத்தீங்களா, அந்த உணர்வு. இப்ப பெத்த பிள்ளைக்கு தன்னுடைய அந்த பிள்ளை அழும்போது தாயோட இருதயம் அப்படியே பதட்டப்படும். அந்த குழந்தைய தூக்கி அந்த குழந்தைய பால் கொடுத்து, அது எப்படின்னா அந்த குழந்தை அங்க அழுதா கூட அந்த உணர்வு நம்மள அப்படியே வந்து இழுக்குது பாருங்க. அந்த அன்பு, இந்த பாசம், அது கூட எப்படி இருக்கணும்ன்றாருன்னா பரிசுத்தமா இருக்கணும்ன்றார். அல்லேலூயா. அப்போ உணர்வுல நம்ம எப்படி இருக்கணும்னா பரிசுத்தம் உள்ளவர்களாய், அந்த அன்பை காட்டுறதுல கூட எப்படி இருக்கணும்னா பரிசுத்தம் உள்ளவர்களாய். சில பேர் அன்பை காட்டுவாங்க, மாயமான அன்பு. அந்த மாயமான அன்புக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது, நம்மள ஒப்பு கொடுக்க கூடாது. வாலிப பிள்ளைகளுக்கு அப்படியே மாயமான அன்பு நிறைய வரும். எல்லாம் அத என்னன்னா, அந்த மாயமான அன்பு வருதுன்னா நம்ம கொஞ்சம் அப்படியே சிரிச்சனா போச்சையா உன் அபிஷேகம். பொருள் மேல கண்ணு போச்சுன்னா போச்சையா உன் அபிஷேகம், அவ்வளவுதான். இன்னைக்கு ஆண்டவர் பிள்ளைகள் அபிஷேகம் பண்ணி இருக்கிறாரு, இனி அபிஷேகத்தை இழக்க கூடாது. அல்லேலூயா. ஆமா. எந்த காரியம் வந்தாலும் சரி, என்னுடைய சரீரமும் நான் எனக்குள்ள வாசம் பண்ணுகிற இந்த ஆலயத்துல இயேசு வாசம் பண்ணுகிறார். நான் பரிசுத்தமா இருக்கணும், நான் இன்னும் பரிசுத்தமா இருப்பேன், அவரோடு கூட எப்பவுமே இருப்பேன். அப்ப அன்பு கூட பரிசுத்தமா இருக்கணுங்க.
அன்பு காட்டுறோம் பார்த்தீங்களா? ஒருத்தவங்களை அன்பு காட்டுறோம் பார்த்தீங்களா? சில பேர் பெருமைக்குனாலும் அன்பு காட்டுறாங்க. கொடுக்குற சாப்பாட்டை கூட வீடியோ எடுத்து போடுறாங்க. சோத்திரம். சாப்பாடு மட்டுமா? கொடுக்குற துணி, அவனுக்கு வெற்ற முடி, அவனுக்கு என்னென்னலாம் பண்றாங்களோ அதெல்லாம் ஆண்டவர் சொல்றாரு. வலது கை கொடுக்கிறது, இடது கைக்கு. இந்த வலது கை யாருன்னா ஐயாமார்கள், இடது கை யாருன்னா மனைவி நீங்க. இந்த வலது கை செய்யறது இடது கை ஆகிய மனைவிக்கு நம்ம என்ன செய்யறோன்றது பாருங்க. அப்போ நம்ம பரிசுத்தம், அன்புல கூட பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறாருங்க. ஆண்டவரோடு கூட இருக்கிற நாம அவரோடு கூட நெருங்க 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 நீங்க பரிசுத்தமா மாறிடுவீங்க. அல்லேலூயா. ஏன்னா அவர் உங்களை அப்படியே மோல்டு பண்ணிக்கிட்டே இருப்பாரு. அவரோடு கூட நீங்க போக 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 எப்பவுமே 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுவீங்க. நீங்க இன்னும் பரிசுத்தமாக 2 மணி நேரம் ஜெபம் பண்ணுவீங்க. இன்னும் பரிசுத்தமான 3 மணி நேரம் ஜெபம் பண்ணுவீங்க. இன்னும் பரிசுத்தமான சில நேரங்கள் உங்களுக்கு போறதே தெரியாது. ஐயோ 4 மணி நேரம் போயிடுச்சா, நான் இவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணனா, நான் இவ்வளவு நேரம் வேதத்தை தியானிச்சனா. அப்படி ஒரு அனுபவம் இருந்து நீங்க பரிசுத்தப்படுத்திட்டு வெளியே வருவீங்கன்னு வச்சுக்கீங்களேன், உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. ஏன்னா அவர் நம் பரிசுத்தமான தெய்வம், நம்மளை பரிசுத்தப்படுத்தி அந்த வாழ்க்கைக்குள்ளாய் கொண்டு போகிறார். நான் திரும்பவும் சொல்றேன், இந்த வாழ்க்கை உங்களுக்கு நிலை கிடையாது. ஆமா, நீங்க என்ன வேணாலும் சேர்த்து வச்சுக்கீங்க, எது வேணாலும் வச்சுக்கீங்க. ஆனா ஒரு நாள் விட்டுட்டு போறோம். விட்டுட்டு அத்தியாவசியம் தேவைதாங்க, நான் இல்லைன்னு சொல்ல. வாழ்க்கைக்கு இந்த உலகத்துல அத்தியாவசியம் தேவைதான், பணம் தேவைதான், பொருள் தேவைதான், எல்லாம் தேவைதான். ஆனா இது எல்லாமே அவரை விட அதிகமா இருக்கக்கூடாது. அவர் ஃபர்ஸ்ட் இருக்கணும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் எது இருந்தாலும் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஏன்னா அவரை முன்ன வச்சு நீங்க ஒவ்வொரு காரியத்தையும் அவரை கொண்டே, அவரோடு கூடவே போய் செஞ்சு பாருங்க, சூப்பரா இருப்பீங்க. அப்ப பரிசுத்தம் பண்ணிக்கினா தான் தேவனை நம்ம என்ன பண்ண முடியும்? தரிசிக்க முடியும். அப்ப நம்ம பரிசுத்தம் பண்ணுகிற ஒரு அனுபவம் நமக்கு என்ன பண்ணணும்? வேணும். பரிசுத்தம் பண்ணணும்னா எப்படி? ஏசப்பாவுடைய பாதத்துல உட்கார்ந்து அவருடைய ரத்தத்தினால கழுவும்படி அவருடைய சமூகத்துல ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து நீங்க கண்ணீரோடு நிற்கும் போது ஒரு பிரசன்னம் உங்க நடுவுல வந்து இறங்கும் பாருங்க. அப்பவே கர்த்தர் உங்களை பரிசுத்தம் பண்ணுகிறார். அல்லேலூயா. அப்பவே அவர் உங்களை நிரப்புகிறார். அல்லேலூயா. அப்பவே அவர் உங்களை மூடுகிறார். அல்லேலூயா. அப்போ பரிசுத்தம் உள்ளவர்களாய் நம்ம மாறுறதுக்கு பிரயாசப்படணும். நம்ம சொல்றத மட்டும் இல்லைங்க. இன்னைக்கு நான் இங்க நின்று உங்களுக்கு பகிரங்கமா பிரசங்கம் பண்ணிட்டு கத்தி எல்லாம் பண்ணிட்டு நான் பரிசுத்தம் இல்லைன்னாலும் கர்த்தர் என்னையும் நியாயம் விசாரிப்பாருங்க. இங்க பேசுகிற நானும் உண்மையும் உத்தமமா அவருடைய சமூகத்துல காத்திருந்து உங்களுக்கு என்ன பேசணும் ஏது பேசணும் அவரோட கரத்துல உட்கார்ந்து கேட்டு அவர் கொடுக்கிற வார்த்தையை வாங்கிட்டு வந்து உங்களுக்கு பிரசங்கிக்கும் போதுதான் அந்த வார்த்தை உங்களுக்கு ஏற்ற மண்ணாவா இருக்கும். அது உங்களுக்கு போஷிக்கும் போது எப்படி இருக்குன்னா வயிறு ஃபுல்லா திருப்தி ஆன மாதிரி இருக்கும். ஏன்னா அவர் நம்ம தேவன் திருப்தியாக்கி நடத்துகிற தேவன். இப்ப இந்த வார்த்தையை ஏன் சொல்றாருன்னா, ஏதோ ஒரு குறைபாடுகள் நமக்குள்ள இருக்கும், ஏதோ ஒரு விஷயம் நமக்குள்ள இருக்கும், ஏதோ ஒரு காரியம் நம்மளை தடுக்கும். அவைகளை நீங்க இன்னைக்கு என்ன பண்ணணும்னா வேரோட பிடுங்கி வெளியே போறதுக்கு தான் ஆண்டவர் சொல்றார். நீ ஏற்கனவே பரிசுத்தமா இருக்கிற, நீ இன்னும் உன்னை பரிசுத்தப்படுத்திக்கோ. மகா பெரிய காரியத்தை கர்த்தர் உங்க நடுவில் செய்ய போகிறார். அல்லேலூயா. மகா பெரிய காரியம் உங்க வாழ்க்கையில செய்ய போகிறார். மகா பெரிய காரியம் உங்க குடும்பத்துல செய்ய போகிறார். மகா பெரிய காரியம் உங்க வேலை ஸ்தலத்துல செய்ய போகிறார். உங்களுக்கு முன்னாடி நிக்கிற மதில்களும் அலங்கங்களும் இயேசுவின் நாமத்தினால இடிய போகிறது. அப்ப பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுகிற ஒரு அனுபவம் நமக்கு வேண்டும். இப்ப அன்புல நம்ம என்ன பார்த்தோம்னா உணர்வுல பரிசுத்தம். அது 1 தெசலோனிக்கர் 5:23-26 வாசிங்க சிஸ்டர். 5:23-26. என்ன பண்ணும்? குற்றமற்றதா இருக்கும்படி. ஆமா, நம்ம குற்றம் அவர் வரும்போது எப்படி இருக்கணுங்க? கொஞ்சம் நல்லா பாருங்க, என்ன கொஞ்சம் கவனிங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகுது. இன்னும் கொஞ்ச நேரத்துல முடிச்சுட்டு உங்களை அபிஷேகத்துக்குள்ள நடத்த போறேன். கர்த்தர் உங்களை ஆண்டவர் அபிஷேகத்துக்குள்ள நடத்துவார்னு விசுவாசிக்கிறேன். ஏன்னா கர்த்தர் உங்களை நிரப்புவார். ஏன்னா காலையில ஆண்டவர் மகிமையாய் அவர் அசைவாடினார். இப்பவும் உங்க கூட அவர் அசைவாடுவார் நான் விசுவாசிக்கிறேன்.
கர்த்தர் உங்களை நிரப்புவார்னு விசுவாசிக்கிறேன். நீங்க வந்தவங்க வந்த மண்ணுமா போக போறது இல்லை. இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை தர போகிறார். இன்னைக்குள்ள உங்களுக்கு கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை செய்ய போகிறார். அல்லேலூயா. இப்ப இந்த 23வது சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குறவராக உங்கள் ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமில்லாதபடிக்கு காக்கப்படுவதாக. நம்ம இந்த அவயங்களை நம்ம என்ன பண்ணணும்னா காத்துக்கணுங்க, பரிசுத்தப்படுத்திக்கணுங்க. ஆமா, நம்மளுக்குள்ள என்ன வேணும்? பரிசுத்தம் வேணும். இப்ப யோசிச்சு பாருங்க, நமக்குள்ள இருதயத்துல பரிசுத்தம் இருக்குதா? சிந்தையில பரிசுத்தம் இருக்குதா? நம்ம நாவுல பரிசுத்தம் இருக்குதா? நம்முடைய கண்களில பரிசுத்தம் இருக்குதா? ஒரு மகா பரிசுத்தமான தெய்வம் நம்ம கூட இருக்கிறாருல்ல, உங்க கூட உலாவுறாருல, உங்க கூட வராருல, உங்க கூட பேசுறாருல, உங்க கூட உறவாடுறாருல. அவருக்கு முன்னாடி நம்ம பரிசுத்தமா இருக்கிறதுக்கு ஆசைப்படணும்ல. நீங்க ஆசைப்பட ஆரம்பிச்சுட்டாவே உங்களை பரிசுத்தமாக்கிக்கிட்டே இருப்பாரு. அல்லேலூயா. உங்களை சுத்தப்படுத்திக்கிட்டே இருப்பாரு. அல்லேலூயா. அவர் ரத்தத்தை கொண்டு உங்களை கழுவிக்கிட்டே இருப்பாரு, உங்களை மூடிக்கிட்டே இருப்பாரு, உங்களை நடத்திக்கிட்டே இருப்பார். அவர் வரும்போது இந்த சரீரம் குற்றமற்றதா இருக்கும்படியா நம்மள அவருக்கு ஒப்பு கொடுக்கணும். இந்த சபைகளுக்கு புத்தி சொல்றாங்க, இந்த சபை எப்படி இருக்கணும்? சுத்தமா இருக்கணும். இவங்க ஊழியம் செஞ்ச இடங்களுக்கு புத்தி சொல்றாரு பவுல். நீங்க என்ன பண்ணுங்க, உங்களை பரிசுத்தப்படுத்திக்கங்க. இப்ப நம்மள என்ன பண்ணணும் யோசிச்சு பாருங்க. ஒரு மகா பெரிய தெய்வம் நமக்காக இறங்கி வந்து ஏழ்மையின் கோலம் எடுத்து அடிமையின் ரூபம் எடுத்து நம்மளை மீட்பதற்காக அவர் தன்னுடைய ரத்தம், கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும். அது எப்படின்னா, பலியிடுறாங்கல்ல, பலி கொடுக்குறாங்கல்ல, அந்த பலி கொடுக்கும்போது அந்த கடைசி சொட்டு, ஒரு சொட்டு ரத்தம் கூட அந்த பலி கொடுக்கறதுல என்ன பண்ணக்கூடாது? இருக்கக்கூடாது. அது கடைசி வரைக்கும் அந்த ரத்தத்தை என்ன பண்ணணும்? சிந்தணும். உங்களுக்காக, நமக்காக, நம்ம எல்லாருக்காகவும் அவர் கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும். விழாவுல குத்துறாங்க, குத்தும் போது தண்ணீரு ரத்தமும் புறப்பட்டுச்சு. இப்ப பாருங்க, அவர் நமக்காக இவ்வளோ பெரிய காரியம் செஞ்சிருக்கிறாரு. அவரை ஏத்துக்கிட்டோம், ரட்சிப்படைஞ்சிட்டோம், மீட்படைஞ்சிட்டோம், அபிஷேகம் பெற்றுக்கிட்டோம், பாவத்துக்கு செத்து நீதிக்கு படைச்சிட்டோம், அபிஷேகம் அதாவது ஞானஸ்தானம் எடுத்துட்டோம், எல்லாம் சரி. ஆனா பரிசுத்தமா வாழ்றோமா? பரிசுத்தமா வாழ்றோமா? யோசிச்சு பாருங்க. பரிசுத்தம் பண்ணுகிற தெய்வம் நம்ம கூட இருக்கிறாருங்க. உங்களுக்குள்ள குறைவு இருக்குன்னா அவர்கிட்ட இன்னைக்கு ஒப்பு கொடுத்துருங்க. உங்க குறைவுகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவினால நிறைவாய் மாற்றுவார். நிச்சயமா மாற்றுவாருங்க, நிச்சயமா மாற்றுவார், உண்மையாவே மாற்றுவார். அதாவது அவரோடு கூட நம்ம ஐக்கியப்பட்டு ஒப்பு கொடுக்கும் போது அவர் நம்மளை விடுகிறவரே இல்லை. நீங்க நம்ம பெருமூச்சை கூட கேட்கிற தேவனுங்க அவரு. நீங்க உட்காரும் போது அப்பா அப்படின்னு உட்காருங்க பாத்தீங்களா, அந்த பெருமூச்சை கேட்டு இறங்கி வந்து உங்க பக்கத்துல நிக்கிற தேவன். அல்லேலூயா. உங்க பெருமூச்சையே கேட்டு வராருன்னா பாத்துக்கங்களேன், அவ்வளவு பெரிய தெய்வம். அவருடைய சத்தத்துக்கு பெண்மான் என்ன பண்ணுமா? ஈனும்படி செய்யும். அவருடைய சத்தம் அக்கினி ஜுவாலையா இருக்கும். அவருடைய சத்தம் கேதுரு மரங்கள் என்ன பண்ணும்? முறிக்கும். அவர் பலமான தெய்வம், வல்லமை உள்ள தெய்வம், மகா பரிசுத்தமான தெய்வம். ஆனா மனம் உருகி அவரை கூப்பிடும் போது ஐயா வந்துடுறாரா இல்லையா, அப்படியே இறங்கி வந்துருவார். உங்களுக்காக அவர் கிரியை செய்யறதுக்கு வந்துருவார். உங்க பிரச்சனையில இருந்து மீட்கிறதுக்கு வந்துருவார். நீங்க இப்ப இருக்கிறத விட இன்னும் கொஞ்சம் உங்களை பரிசுத்தப்படுத்தி அவரோடு கூட போக ஆரம்பிங்களேன், டிராவல் பண்ண ஆரம்பிங்களேன், நீங்க சூப்பரா கர்த்தர் உங்களை வாழ வச்சு அழகு பார்ப்பாரு. அல்லேலூயா. யாருக்கு முன்னாடி நீங்க வாழ மாட்டீங்க, நீங்க இருக்க மாட்டீங்க, உங்க குடும்பம் இருக்காது, நீங்க அழிஞ்சிருவீங்க, நீங்க போயிடுவீங்க அப்படின்னு நினைச்சாங்களோ அவங்க மத்தியிலே உங்க தலையை உயர்த்தி உங்களை அபிஷேகம் பண்ணி உங்களை மகிமைப்படுத்தி அவங்க முன்னாடியே கர்த்தர் உங்களை உயர்த்தி வாழ வைக்கிற தெய்வம் நம்மோடு கூட இருக்கிறார். அப்ப நம்மளுடைய ஒவ்வொரு காரியத்திலும் நம்மளை பரிசுத்தம் பண்ணிக்கணும். இப்போ லாஸ்டா ஒண்ணு என்னன்னு கேட்டீங்கன்னா, உடையில பரிசுத்தம். ஃபர்ஸ்ட் உடல்ல பரிசுத்தம், உள்ளத்துல பரிசுத்தம், உணர்வுல பரிசுத்தம், உறவுல பரிசுத்தம், கடைசியா பாத்தீங்கன்னா உடையில பரிசுத்தம். யாத்திராகம புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 13வது வசனம். யாத்திராகமும் 40
13. ஆ ஆ எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படிக்கு அவனை அபிஷேகம் பண்ணு, அவனை பரிசுத்தப்படுத்தி. ம் ஆ இப்ப பாருங்க, பரிசுத்தம் உடையிலையும் பரிசுத்தம் வேணும். ஆசாரிய ஊழியம் செய்யணும்னா அவர் என்ன பண்ணணும்? பரிசுத்தப்படுத்தணும். ஆசாரிய ஊழியம் செய்யறதுக்குன்னு ஒரு உடை இருக்குது. அதான் சொன்ன பாருங்க, மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போகும்போது அவங்க ஆண்டவருடைய சமூகத்துக்கு போகும்போது அந்த வஸ்திரத்தை, அலங்காரமான வஸ்திரத்தை என்ன பண்ணணும்? உடுத்திக்கணும். இன்னைக்கு நமக்கு ஆண்டவர் ஒரு அபிஷேகம்ன்ற வஸ்திரத்தை கொடுத்திருக்கிறாரு. நம்மளை பரிசுத்தப்படுத்தும்படி நம்ம கூட இருக்கிறாரு, நம்மளை மகிமையா நடத்துறாரு. ஆனா வஸ்திரத்தை காத்துக்கிறோமா? பரிசுத்தமான வஸ்திரத்தை. இன்னொரு விஷயமும் சொல்றேன், ஆலயத்துக்குள்ள மத்தவங்களுக்கு இடரல் உண்டாக்குற மாதிரி ட்ரெஸ் போட்டாலும் தப்பு தான். என்ன பாஸ்டர் இப்படி சொல்லிட்டீங்க? உண்மைதாங்க. ஒருத்தவங்களுக்கு நமக்கு இடரல் உண்டாக்குற மாதிரி போட்டா தப்பு தான். நம்ம உடையில கண்டிப்பா பரிசுத்தம் வேணும். நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல இருக்கிறோம்ல, அவரோடு கூட நம்ம யாரையும் இடர வைக்கிறவர்களா இல்ல. ஆனா நம்மளுடைய எல்லாத்திலுமே அந்த அவருடைய சமூகத்துல நம்மளை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ள ஆசைப்படணும். ஒவ்வொரு விஷயத்திலும் அவருக்காக பார்த்து பார்த்து ஒன்னும் இல்லைங்க. ஒரு மேனேஜர் நம்ம கிட்ட இருக்கிறாருன்னா அந்த மேனேஜருக்காகவே நம்ம சில காரியங்கள் என்ன பண்ணோம்னா பார்த்து 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 பண்ணுவோம். ஏன்னா அவர் நமக்கு ப்ரமோஷன் தருவார்னு சொல்லிட்டு. உலக பிரகாரம் மனுஷனுக்கே நம்ம பார்த்து அவர் டீ கேட்டாருன்னா கொஞ்சம் நம்ம ஆல்டிஸா போட்டு போய் கொடுப்போம். சில பேர் அதுக்கு மேல பூஸ்ட் கூட வாங்கி போய் கொடுப்பாங்க. ஏன்னா அவர் என்ன பண்ணுவாரு? ப்ரமோஷன் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு. ஆனா பரலோக தகப்பன் இங்க இருந்து நம்மள மேல ப்ரமோஷன் பண்றாரு. அவருக்காக நம்ம பரிசுத்தமா இருக்கிறதுக்கு ஆசைப்படுறோமா? நம்ம ஆசைப்பட ஆரம்பிக்கணும். இன்னைக்கு ஆண்டவர் உங்க கூட பேச சொன்ன வார்த்தை, நீங்க பரிசுத்தராய் இருங்கள். நீங்க பரிசுத்தராய், ஆனா நிச்சயமா உங்க நடுவுல கர்த்தர் அற்புதங்களை செய்வார். இன்னைக்கு இந்த வார்த்தையை பேசிட்டு ஆண்டவர் உங்களை வெறுமையா விட மாட்டாரு. நிச்சயமா உங்க நடுவுல பெரிய அற்புதங்களை செய்வாரு. நிச்சயமா கர்த்தர் உங்களை பெரிய காரியங்களை செய்வாரு. அதாவது யோசுவாவுடைய நாட்கள்ல யோர்தான் குவியெல்லாம் நின்றது போல உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பரிசுத்தம் பண்ணிக்கொள்ள ஆரம்பிச்சுட்டாவே கர்த்தர் ஒரு பெரிய அற்புதத்தை உங்க நடுவுல செய்வார். யோசிச்சு பாருங்க. நம்மள உடல்ல பரிசுத்தம் இருக்குதா? நம்ம உணர்வுல பரிசுத்தம் இருக்குதா? நம்ம உள்ளத்துல பரிசுத்தம் இருக்குதா? நம்ம உறவுல பரிசுத்தம் இருக்குதா? நம்ம உடையில பரிசுத்தம் இருக்குதா அப்படின்னு யோசிச்சுப்பாங்க. உடை கூட கர்த்தருக்கு பிரியமா உடுத்துறதுல தப்பு இல்லைங்க. நம்மள நம்ம காத்துக்கிறதுல தப்பு இல்லையே. என்ன சொல்றீங்க? வாலிப தங்கச்சி, நான் ஒரே ஒரு விஷயம், வாலிப தம்பி, உங்களை நீங்களே காத்துக்கணும். ஏன்னா உங்களை நீங்க காத்துக்கணும். ஆண்டவர் உங்க மேல பிரியமா இருக்கிறார், உங்களை பயன்படுத்தணும்னு நினைக்கிறார். நீங்க இந்த மாயக்கான வாழ்க்கைக்கு உங்களை ஒப்பு கொடுக்க நினைக்காதீங்க. மாயை விட்டு வெளியே வாங்க. கர்த்தர் உங்களை மகிமையா பயன்படுத்துவார். ஒரு நாள் உங்களை தேசத்தை திரும்பி பார்க்க வைப்பார். அல்லேலூயா. இது எங்க சபையில வளர்ந்த பிள்ளை, இது எங்க சபையில இருந்து போய் ஊழியம் செய்யற பிள்ளை, இது எங்க சபையில இருந்து, எங்க சர்ச்சில இருந்து போன பிள்ளை இன்னைக்கு பல்லாயிரம் கணக்கு மத்தியில இருந்து பிரசங்கம் பண்ணுது, அபிஷேகத்துல அநேக பேரை நடத்துது. இன்னைக்கு உங்களை நீங்க பரிசுத்தம் பண்ணிக்கொள்ள ஆரம்பிச்சுட்டீங்களா, ஒரு நாள் நிச்சயமா இதை கர்த்தர் உங்களை கொண்டு செய்வார். அல்லேலூயா. இப்ப நமக்கு பரிசுத்தம் வேணும். உங்களுக்கு தான் தெரியும் நீங்க எதுல பரிசுத்தல குறைவு உள்ளவர்களா இருக்கிறோன்றது நமக்கு தான் தெரியும். இன்னைக்கு நம்ம அதை அறிக்கையிட போறோம். கர்த்தர் நம்மளை பரிசுத்தப்படுத்த போகிறார். இந்த வார்த்தையின் வல்லமை உங்களை நிரப்ப போகிறது. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. அப்படியே நம்ம எல்லாரும் கண்களை மூடி எழும்பி நிற்போம். கர்த்தர் யாரெல்லாம் ஃப்ரண்ட்ல பேக்ல இருக்கிறவங்களும் ஃப்ரண்ட்ல வந்துருங்க. கர்த்தர் உங்களை அபிஷேகத்துல நிரப்புவார்னு விசுவாசிக்கிறேன்.